ஆரம்பிக்கலாமா சார்? ஏடு தூக்கி பள்ளியில் நின்று பயிலும் மாணவன் தான் நாடு காக்கும் தலைவனாய் நாளை விளங்க போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாக்கியேன் முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலம் பேய் குளத்தில் எதிர்நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசிட எழுதிட வேதமே புரிந்திட. ஆண்டோர்களே சான்றோர்களே போன்றோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இன்று நான் உங்களிடம் பேச போகும் தலைப்பு என் கனவு இந்தியா. இந்தியா என்பது பல கலாச்சாரங்கள், பல மதங்கள், பல மொழிகள் என பல்வேறு பன்முகம் கொண்டதுதான் நமது இந்தியா. நமது இந்தியா மிகவும் பழமையான மிகவும் கலாச்சாரமான நாடு. நம் இந்தியாவில் இன்னும் சில மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவில் இன்னும் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. எவ்வளவு மதங்களும் மக்கள்களும் இருந்தாலும் ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. எனவே நம் இந்திய நாடும் பழமையான நாடு போலவே ஊழல்கள் இல்லாமல் அரசாங்கத்தை நம்பி இன்று இருக்கும் இந்தியாவின் சூழல் அரசாங்கத்தை நம்பாமல் இருக்கின்றது. எனவே இனி வரும் எனது கனவு இந்தியாவில் சுத்தமான பசுமையான இந்தியாவை காண வேண்டும் மற்றும் அது இன்றி நேர்மையான ஊழலற்ற அரசாங்கங்களை காண வேண்டும். நல்ல அரசியல்வாதிகளை காண வேண்டும். அதுமில்லாம் வலுவான தண்டனைகளை காண வேண்டும். இது போல நாளை இளைஞர்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. அவர்களுக்கு நல்ல படிப்பு வேண்டும். மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் நல்ல படிப்பை நல்ல கல்வியை பெற வேண்டும் என கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நடுவர்களே, எனது அன்பு ஆசிரியர்களே, சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை கூறி உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச விரும்பும் தலைப்பு என் கனவு இந்தியா. இந்தியா இது ஒரு நாடு மட்டுமல்ல, இது பல கனவுகள் நிறைந்த வீடாகும். ஒவ்வொரு குடிசையிலும் ஒரு கனவு, ஒவ்வொரு கண்களிலும் ஒரு நம்பிக்கை. என் கனவு இந்தியா உயரமான கட்டிடங்கள் நிறைந்த நாடு மட்டுமல்ல, உயர்ந்த மனித பண்பு நிறைந்த நாடாக இருக்க வேண்டும். என் கனவு இந்தியாவில் ஜாதி, மதம், மொழி இவை அடையாளங்களாக இருக்கலாமே தவிர பிரிவுகளாக இருக்கக்கூடாது. என்ற ஒரே அடையாளம் மட்டுமே ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இருக்க வேண்டும். என் கனவு இந்தியாவில் ஒரு பெண் தனியாக நடக்கும்போது அவள் பயமில்லாமல் நடக்க வேண்டும். அவளது கனவுகள் அவளுக்கு துணையாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர எதிரியாக மாறக்கூடாது. ஏனெனில் என் கனவு இந்தியா நாம் நாளை அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏனெனில் என் கனவு இந்தியா நான் வரப்போகும் நாளை அல்ல, இன்று நாம் செய்யும் செயல்களே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. என் நெஞ்சை குடியிருக்க அனைத்து இந்திய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை கூறி நான் இன்றைய என் உரையை தொடங்குகிறேன். நான் உங்கள் அபி. என் கனவு இந்தியா. என் கனவு இந்தியா என்றால் எல்லோருக்கும் ஞாபகம் வருகிறது ஒன்று மட்டும்தான். நமது கனவு இந்தியாவை கூறுவோம். என் கனவு இந்தியா. என் கனவு இந்தியாவில் மிக முக்கியமான தளத்தில் உள்ளவர்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும்தான். அவர் கனவு காணிகள் என்று கூறி பலரை ஊக்குவித்துள்ளார். என் கனவு இந்தியாவில் ஜாதி மதம் வேறுபாடு எதுவும் இன்றி எல்லா மனிதர்களும் ஒரே ஜாதிதான், அதை மனித ஜாதிதான் என்று என் கனவு இந்தியாவில் நான் கொண்டுள்ளேன். அதற்கு பிறகு கல்வி. இப்போது கல்வி என்றால் ஒன்றால் வியாபாரம், அது இல்லை என்றால் மதிப்பெண்கள். என் கனவு இந்தியாவில் கல்வியின் மதிப்பெண் என்பது ஒரு எண் மட்டும்தான். அது ஒரு குழந்தையின் அறிவையும் திறமையும் சோதிப்பது அல்ல. பிறகு பொருளாதாரம். இதற்கு நாம் சொல்லவே வேண்டாம். நாம் இந்திய பொருளாதாரம் எப்படி வளர்ச்சி அடைகிறது, எப்படி மறுபடியும் கீழே செல்கிறது என்று நமக்கு தெரியும். எனது இந்திய கனவு இந்தியாவில் நமது இந்திய பொருளாதாரம் தான் எப்பயும் உயர்ந்து நிற்கிறது. ஏனென்றால் அதில் இருக்கும் விவசாயிகள் அவர்கள் வேலையை சிந்தி நமக்கான நெல்கள் எல்லாம் கொண்டு வேலை பார்த்து என் இந்தியாவை உயர்த்துகின்றனர். பிறகு பெண்கள் பாதுகாப்பு.
பெண்கள் பாதுகாப்பு என்றால் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். நாம் இந்தியாவில் பெண்களுக்கு எவ்வளவு சட்டம் இருந்தாலும் அந்த ஆண் என்ன செய்தாலும் ஒரு சிறிய ஓட்டையை கொண்டு விலகி விடுவான். அது போன்று இல்லாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பும் ஒரு தாய் ஒரு ஆணிடம் என் மகனை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், ஒரு பெண்ணை இப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று கூறி நாம் இந்தியா என் கனவு இந்தியாவை என்ற தாய்மார்களும் இருப்பார்கள், அனைவரும் இருப்பார்கள். இது எல்லாம் உண்டு. என் கனவு இந்தியா தான் இருக்கிறதிலேயே சிறந்த நாடு. இந்த உலகத்தில் என் கனவு இந்தியா தான் பெரிய நாடு என்று இந்த உரையை முடித்துக் கொண்டு இங்கு கூடி உள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு ஒரு கற்பனை அல்ல, ஒரு தலைமுறையின் பொறுப்பு, ஒரு நாட்டின் நம்பிக்கை. என் கனவு இந்தியா. கனவு என்பது கண்களை மூடி காண்பதல்ல, கனவு என்பது கண்களை திறந்து நாளை நமது இந்தியாவை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்று கற்பனை செய்வது. இந்தியா என்பது ஒரு தாளில் வரையப்பட்ட வரைபடம் மட்டுமல்ல, அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாற்றையும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையையும் ஒரு நாட்டின் எதிர்காலத்தையும் ஒரே நேரத்தில் சுமக்கும் ஒரு உயிருள்ள தேசம். என் கனவு இந்தியாவில் கல்வி என்பது வெறும் மதிப்பெண் பட்டியலாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்க வேண்டும். என் கனவு இந்தியாவில் இங்கு உள்ள அனைத்து மாணவர்களும் முதலில் நான் எவ்வளவு சம்பாதிப்பேன் என்று கேட்பதற்கு முன் நான் வாழ்ந்த சமூகத்திற்கு நான் எவ்வளவு பங்களிப்பேன் என்று கேட்பதே முதல் கேள்வியாக இருக்க வேண்டும். எனவே எனது கனவு இந்தியாவில் பெண்களின் சுதந்திரமே முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் பெண்கள் வெளியே செல்வதற்கு அவ்வளவு பயம். ஏன் அவ்வளவு பயம்? ஏன் இருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கும் மனிதர்களாக இருக்காமல் அதை கேள்வி எழுப்பும் மனிதர்களாக இருக்க வேண்டும். இயற்கையை அழித்து வளர்ச்சி பெறுவது மட்டும் இந்தியாவின் வளர்ச்சி அல்ல. இயற்கை என்பது அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்தாகும். அதை அழித்து வளரும் வளர்ச்சி எதுவுமே வளர்ச்சி கிடையாது. எனவே எனது கனவு இந்தியாவில் மரங்களை வளர்த்து அனைத்து மரங்களையும் வெட்ட விடாமல் பாதுகாத்து இருப்பதே என் கனவு இந்தியா ஆகும். எனவே நண்பர்களே, என் கனவு இந்தியாவில் பயமில்லாத நாடு, பசி இல்லாத நாடு, ஊழல் இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்று கூறி என் கனவு இந்தியாவை நான் மற்றவர்கள் உருவாக்குவதாக இல்லாமல் நான் உருவாக்கும் இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகம் முழுதையும் ஆற தழுவி அரவணைத்தையும் செம்மொழியாகிய தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறுவணக்கம். நான் இன்று என் கனவு இந்தியாவை பற்றி பேச வந்துள்ளேன். என் கனவு என்றால் என்ன ஞாபகம் வருகிறது? எனக்கு ஒரு மேதை டாக்டர் APJ அப்துல் கலாம் மட்டுமே நினைவில் வருகிறார். கனவு காணுங்கள், தூக்கத்தில் காண்பது கனவு அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறினார் அந்த பேரறிஞர். அவர் 2025 இந்தியா வல்லரசு நாடாக ஆயிருக்க வேண்டும் என்பதே அவர் முதன்மையாக கனவாக இருந்தது. ஆனால் இன்னும் நம் வளரும் நாடாகவே இருக்கிறோம். இன்னும் நாம் அதற்கான எந்த ஒரு தேடலையும் தேடவில்லை, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சுதந்திரம் என்றால் ஒரு பெண் என்று தனியாக நடு ரோட்டில் தனியாக என்று அவள் இரவில் நடந்து வருகிறாளோ அன்றுதான் ஒரு பெண்களுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்தது என்று கூறினார்கள் பேரறிஞர்கள். இன்றோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பெண்கள் மாபெரும் சோதனைகளை சந்தித்து வருகிறார்கள். சாதி, மதம், பாலினம் போன்ற எந்த ஒரு பிரிவும் இல்லாமல் சமத்துவமான ஒரு இந்தியா உருவாக வேண்டும் என்பதே என் கனவான இந்தியாவின் நோக்கம். மேட் இன் இந்தியா திட்டத்தின் மூலம், தொழில்நுட்பம் மூலமாக இந்தியா வாங்கும் நாடாக இல்லாமல் கொடுக்கும் நாடாக இருக்க வேண்டும். என்ன இல்லை நம் தேசத்தில், நாம் ஏன் வாங்க வேண்டும் வெளிநாட்டு என்ற வரிகளுக்கேற்ப நம் திருநாட்டில் என்ன வளம் இல்லை, ஏன் நம் மற்ற நாடுகளில் இருந்து நாம் இறக்குமதி செய்ய வேண்டும்? அனைத்தையும் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்து மற்ற நாட்டுகளுக்கு நாம் வெளியேற்றுவோம். இதுவே என் கனவு இந்தியாவின் முக்கியமான நோக்கம். நம் கனவு இந்தியா என்றால் என்ன? 1000 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அதுபோல ஒவ்வொரு இளைஞர்களும் தன் கனவு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதற்காக உழைத்தார்கள் என்றால் இந்நாடு முடிவேறும். வாழ்க என் தேசம், வாழ்க என் கனவு. நன்றி, ஜெயஹிந்த். பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரங்களை வீணடித்து
மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்களை செய்து ஆசை கூடி பருவம் மறைந்து கொடுங்கூற்று கிரையென பின் பாயும் பல வேடிக்கை மாணவர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படிக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தந்தையும் குறைவில்லாத குருவையும் அனைத்தையுமாக வழங்கும் ஆசிரியரையும் வெறும் கல்லாக இருந்த என்னை சிற்பமாக மாற்றிய என் ஆசிரியருக்கு முதல் வணக்கம் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். வலிமையற்ற ஊழலற்ற கல்வி அறிவை அள்ளித்தரும் இந்தியா, அறிவியல் தொழில்நுட்பங்களில் முன்னணியாக வழங்கும் இந்தியா. என் கனவு ஏழையற்ற இந்தியா, என் கனவு ஊழலற்ற இந்தியா, என் கனவு ஜாதி மத வேதமின்றி அனைவரும் சமம் எனும் கூறும் இந்தியா, என் கனவு சுகாதாரமான இந்தியா, அனைவருக்கும் கல்வி அறிவை அள்ளித்தரும் இந்தியா, என் கனவு வேறு நாட்டிற்கு அடிமையாகாத என் சுதந்திரமான இந்தியா. கனவை வெறும் கண்ணை மூடி மட்டும் காணும் கனவு அல்ல, கண்களை திறந்தும் காண முடியும் என்று கூறும் கனவு என்று அப்துல் கலாம் ஐயா நமக்கு கூறுகிறார். அவர் சொன்ன ஒரு கவிதை, கனவு காணுங்கள், உங்கள் கனவு என்பது தூக்கத்திலிருந்து எழுவதல்ல, எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் லட்சிய கனவு என்று கூறுகிறார்கள். இன்றைய நாட்டு இளைஞர்களின் முன்னேற்றமே கனவின் லட்சியத்தை அடைய முடியும் என்கிறார்கள். செத்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சின் இறுதியில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.